நமது பேச்சுரிமை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹனியே, ஹமாஸ் புரட்சிக்குழுவுடைய கமாண்டர் ஹனியே ஈரானில் வைத்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஈரானுடைய புதிய அதிபர், அதாவது பழைய அதிபர் கொல்லப்பட்டார் என்று சொல்வதை விட விபத்திலே மரணமடைந்தார், இந்த ஹெலிகாப்டர் விபத்தில். அதன் பிறகு புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ஹமாஸ் லீடர், ஹமாஸுடைய கமாண்டர் மிஸ்டர் ஹனியே கொல்லப்பட்டு விட்டார். ஹனியேவிற்கு ஈரானில் ஒரு வீடு கொடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஹமாஸ் என்பது முழுக்க அந்த ஷியா முஸ்லீம்களால் நடத்தப்படுவது, ஃபண்ட் பண்ணுறது, பண உதவி, ஆயுத உதவி எல்லாமே ஈரான் தான் ஹமாஸுக்கு. இது உலகறிந்த உண்மை. இவங்கெல்லாம் ஈரான் ஆரிஜின் தான் ஹமாஸ். ஆகவே அவர் எப்படி கொல்லப்பட்டார், இதன் மூலம் இஸ்ரேல் சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. ஹனியே அவர் நிரந்தரமாக தங்கி இருக்கிறது கத்தாரில் ஒரு வீடு இருக்குது, அங்கே தங்கி இருக்கிறார். அவசியம் ஏற்பட்டால் இங்கே காசா அந்த பகுதிக்கு போவார், ஈரானுக்கு வருவார். ஈரானுக்கு வந்தால் அவர் தங்குவதற்கு ஒரு வீடு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த வீட்டை, முதலில் வந்த செய்திகள் எல்லாம் இந்த வீட்டின் மீது வான்வெளி ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாகத்தான் சொன்னார்கள். அப்படியெல்லாம் நடக்கல. வான்வெளி ராக்கெட் தாக்குதல் என்பது துல்லியமாக செய்ய முடியாது, துல்லியமாக அடிக்க முடியாது. அதே சமயம் ஏவுகணை வைத்து துல்லியமாக அடித்திருந்தாலும் அவரோடு சேர்ந்த அந்த கட்டடம் கம்ப்ளீட்டா பஸ்மமாகி இருக்கும். அவரோடு சேர்ந்து ஒரு 10 அந்த ஏரியா முழுவதும் ஒரு 20-30 பேராவது இறந்திருப்பாங்க. ஒரு 200-300 மீட்டர் சுற்றளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆகவே ஏவுகணை தாக்குதலும் இல்லை, ராக்கெட் தாக்குதல் என்பது துல்லியமாக போய் தாக்காது. ஏவுகணைக்கும் ராக்கெட்டிற்கும் என்ன வித்தியாசம்னா, ஏவுகணை கைட் பண்ணி போகக்கூடியது, சேட்டலைட் கைட், ரேடார் கைட்ல போகக்கூடியது ஏவுகணை. ராக்கெட்டுக்கு அப்படிலாம் கிடையாது. எங்கேயாவது போய் வெடிக்கும், குறிப்பிட்ட பகுதியில் போய் எங்கேயாவது ஒரு வீடுலாம் இங்கே போய் வெடிக்கும். ஆகவே இது திட்டமிட்டு ஒரு தனிநபர் தாக்குதல் அல்லது ஏற்கனவே ஒரு பாம் பிளாஸ்ட், அப்படித்தான் இது கணிக்கப்பட்டது. இது கடைசியாக வந்திருக்கின்ற தகவல்கள் பாம் பிளாஸ்ட் என்றால் 2 மாதத்திற்கு முன்பாகவே அங்கே ஒரு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. போல நிறைய டிவைசஸ் இருக்குது. பிளாஸ்டிக் வெடிகுண்டு இருக்குது. எதுக்குள்ள வெடிகுண்டு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சாதாரண பொருட்களை எல்லாம் வெடிகுண்டாக மாற்றுகிற திறமையிலே சர்வதேச அளவில் அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஆகவே 2 மாதத்திற்கு முன்பாகவே அந்த வீட்டிற்குள் வைக்கப்பட்டு விட்டது. மிகச்சரியாக அவர் தூங்குற பெட்ரூம்ல, அவர் தங்கி இருக்கின்ற ஹாலில் இங்கெல்லாம் வச்சுட்டு ரிமோட் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல் என்பது கிட்டத்தட்ட டெல் அவீவில் இருந்து கூட இயக்கக்கூடிய அளவிற்கு பவர்ஃபுல்லான ரிமோட் கண்ட்ரோல். ஈரான் அசட்டையாக இருந்திருக்கிறது. அந்த வீடு தங்க வர்றாருன்னா அதற்கு செக்யூரிட்டி போடப்பட்டிருந்ததா, 24 மணி நேர செக்யூரிட்டி இருந்ததா, யார் அந்த வீட்டுக்கு இன்சார்ஜாக இருந்தார்கள், எப்படி இது நடந்தது, யார் மூலமாக இஸ்ரேலுடைய மோசாத் உள்ள வந்தா, அங்கே வச்சுட்டு கரெக்டா போயிட்டா, இது எல்லாமே டாலர்ல தான் விலை பேசியிருப்பாங்க. இப்பொழுதுதான் தெரிகிறது ஈரானுக்குள்ள ஈரானிய இஸ்லாமிய குடியரசை எதிர்க்கக்கூடிய நிறைய புரட்சியாளர்கள் இருக்காங்க. அவர்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஊக்குவிக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அமெரிக்க CIA ஏஜென்ட்டுகள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஈரானியர்களை கையில் வைத்திருக்கிறார்கள். டாலர்களால் விலைக்கு வாங்குகிறார்கள். டாலர்களுடைய வலிமை, அமெரிக்க டாலர்களுடைய வலிமை அபாரமானது. யாரையும் விலை பேசிடும். அப்படித்தான் இந்த ஹனியே கொல்லப்பட்டிருக்கிறார். கத்தாருக்குள்ள வந்து அடிக்கிறது கஷ்டம். கத்தார் என்பது குறைவான மக்கள் தொகை உள்ள நாடு. அதனால அந்த செக்யூரிட்டி விஷயங்கள் எல்லாம் மிகச்சரியா பண்ணிடுவாங்க. ஈரான் அப்படி இல்லை, நிறைய பாப்புலேஷன் உள்ள நாடு. தெஹ்ரான் மிக கிரௌடடான ஒரு இடம். இரண்டாவதாக தெஹ்ரான்ல, அதாவது ஈரான்ல ஏழ்மை அதிகம்.
அந்த ஒரு ஈக்குவாலிட்டியில், அதாவது சரிசமமான வளர்ச்சி அல்ல ஈரானில். பணக்காரங்களும் நிறைய இருக்கிறாங்க, அரசு பணம் படைத்ததாக இருக்கிறது, பணக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. அதே போல ஏழை எளியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், நிறைய இருக்கிறாங்க ஏழை எளியவர்கள். ஈரானிய படங்களை பார்த்தாவே தெரியும் அவர்களுடைய ஏழ்மை நிலை, குடும்பங்களுடைய ஏழ்மை நிலை, வேலையின்மை, இதெல்லாம் ஈரானில் நிறைய இருக்குது. இந்த வேலையின்மை, ஏழ்மை இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த இஸ்ரேலிய உளவு ஸ்தாபனத்துக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கிறது. டாலர்களை கொடுத்து அவங்க மடக்கிடுவாங்க. இதைத்தான் சிஐஏ இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொள்கை பேசுவது என்பது வேறு. பசிக்கு முன்னால் ஒரு மனிதனுடைய வறுமை, பசி எல்லாத்தையும் விலை பேசிவிடும் டாலர். கொள்கையெல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. ஆகவே ஈரானில் இவர் 2 மாதமாக இல்லை, 2 மாதம் ஆகிவிட்டது. அங்கே அந்த வீட்டுக்கு போய் அந்த 2 மாதத்திற்குள்ள உள்ள நுழைஞ்சு பணத்தை அடித்து கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல அந்த டிவைஸை, வெடிக்கக்கூடிய வெடிகுண்டை சரியாக வச்சுட்டு போயிட்டாங்க. காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுதான் அந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக அமெரிக்கன்ஸ் உளவு சேட்டலைட்டுகள் எங்கே வர்றாரு, ஹனியே எப்போ தங்க போகிறாரு என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக உளவு ஸ்தாபனத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஹனியே வந்துட்டாரு, அங்கே போய் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு திருப்பி வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, உள்ளே வந்துட்டாருங்கிற வரைக்கும் அவன் கொடுத்த உடனே ரிமோட் கண்ட்ரோல் பாம்பை கரெக்டாக அடிச்சிட்டாங்க. அடித்து ஹனியேவுடைய கதையை முடித்து விட்டார்கள் என்றால், அப்போ கடைசி வரைக்கும் இன்று வரை ஈரானில் நடக்கிற, ஈரானுக்குள்ள தஹரானுக்குள்ள நடக்கின்ற பல்வேறு விஷயங்களை உளவு சொல்லக்கூடிய வலுவான ஒரு பின்னணி இஸ்ரேலுக்கு இருக்குது, அமெரிக்கா. இதை இல்லை என்று மறுக்க முடியாது, ஈரான் மறுக்க முடியாது. ஏனென்றால் ஹனியே கொல்லப்பட்டு விட்டார். ஈரானுக்குள்ள ஒரு விமான தாக்குதல் அப்படின்னு சொன்னால் கூட, ஹெலிகாப்டர் விபத்து என்றால் கூட, ஏவுகணை தாக்குதல் என்று சொன்னால் கூட நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். இது ஒரு வீட்டுக்குள் அவர் போய் உட்கார்ந்த உடனே வெடிக்க வைக்கிறாங்க வெடிகுண்டை என்றால், எந்த அளவிற்கு இஸ்ரேலினுடைய நெட்வொர்க், அமெரிக்காவுடைய உளவு ஸ்தாபனங்கள், அமெரிக்க உளவு அமைப்பான FBI, CIA இவர்களுடைய ஒருங்கிணைந்த அமைப்பு அந்த ஈரான் மக்களை விலை பேசி அங்கிருந்து உளவாளிகளை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய அபாரமான நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் தான் ஈரானுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடியது. ஈரானுடைய ஒவ்வொரு மூவையும் அவங்க தெரிவிச்சிருவாங்க. நிச்சயம் இந்த செய்திகள் போகும். ஈரானும் சாதாரணமாக இல்லை. யாரை சந்தேகப்பட்டாலும் உடனே தூக்கில் போட்டுருவாங்க. சிறிய சந்தேகம் கிடைத்தாலும் போதும், கேள்வி கேட்பாடெல்லாம் கிடையாது. இவன் அமெரிக்க உளவாளி, இஸ்ரேல் உளவாளின்னு சொல்லி முத்திரை குத்தி உடனடியாக தூக்கில் போட்டுருவாங்க. இதில் பாதிக்கப்படுறாங்கல்ல, இன்னோசென்ட்டாக இருந்து கூட தூக்கில் போடப்பட்டிருப்பாங்கல்ல. ஒரு இன்னோசென்ட் அப்பாவி, அவனை தூக்கில் போட்டால் அவன் குடும்பம் என்ன பண்ணும்? அவருக்கு எதுவுமே தெரியாது, சாதாரண அப்பாவி பிடிச்சி தூக்கில் போட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் சேருவாங்க, சைடு மாறுவாங்க. இப்படித்தான் விசாரிக்காமல், கேள்வி கேட்பாடு இல்லாமல், தான் தோன்றித்தனமாக ஆட்சி நடத்தினால் இந்த மாதிரி சைடு மாறுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதுதான் இன்றைக்கு ஈரானுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கணிசமான அளவு உளவாளிகளை ஈரானிலே பெற்றிருக்கிறார்கள். ஈரான் மக்களை, இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவங்களையெல்லாம் அந்த உளவு வேலைக்கு தயார் செய்து தங்கள் பக்கம் இழுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் அமெரிக்காவும் செய்கிறது, இஸ்ரேலும் செய்கிறது. அவர்கள் கணிசமான அளவில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஆகவே ஈரான் அரசு தன்னுடைய மக்களை நம்பி தன்னுடைய மக்களுடைய ஆதரவை பெறவில்லை என்றால் இதுதான் நடக்கும். ஈரான் அரசுக்கு கணிசமான எதிர்ப்பு அங்கே இருக்குது என்பதைத்தான் இந்த ஹனியேவுடைய கொலை காட்டுகிறது. இதுவரை கிடைத்த தகவலை வைத்து சொல்லியிருக்கிறேன். இனி தகவல் கிடைத்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.